Taste the Daily. தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி செப்டம்பர் 17ஆம் தேதி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என தலைமை கழகம் அறிவிப்பு. காலை 10 மணி அளவில் அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கும் அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக தலைமை கழக செயலாளர்கள் மரியாதை செய்வார்கள் என அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான எஸ். ராமசாமி படையாச்சியாரின் 108வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என தலைமை கழகம் அறிவிப்பு. வருகிற 16ஆம் தேதி சென்னை கிண்டி மற்றும் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் அமைந்திருக்கும் எஸ். ராமசாமி படையாச்சியாரின் திருவுருவச் சிலை மற்றும் திருவுருவ படங்களுக்கு தலைமை கழக செயலாளர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளதாகவும் அறிக்கை. வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் தமிழகத்தில் 10.62 லட்சம் கோடி முதலீடுகளும் 32.81 லட்சம் வேலை வாய்ப்புகளும் கிடைத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது வெறும் விளம்பர பிரச்சாரமா என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. வெளிநாட்டு பயணங்கள், முதலீட்டாளர் மாநாடுகள் மூலம் அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்ததா என்ற முழு விவரங்களையும் பொம்மை முதலமைச்சர் தைரியமாக வெளியிட தயாரா எனவும் சவால். முதலமைச்சர் ஸ்டாலின் துபாய், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி பயணங்களில் 15,516 கோடி ரூபாய் முதலீடு பெற்றதாக அறிவித்தார். ஆனால் இவற்றால் எத்தனை தொழில்கள் தொடங்கப்பட்டன, எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணங்களில் வந்த முதலீடுகளில் உண்மை நிலை குறித்த முழு விவரங்களை வெளியிடவும் வலியுறுத்தல். 2021 தேர்தலில் 525 வாக்குறுதிகளை அளித்த திமுக 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பச்சை பொய் கூறுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். மக்களுக்கு உண்மை நிலை தெரிய வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஸ்டாலினின் திமுக அரசு சமூக வலைதளத்தில் வேலை வாய்ப்பு குறித்த அறிவிப்புகளை மட்டுமே வெளியிடுகிறது. உண்மையான தொழில்கள், வேலைவாய்ப்பு விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்றும் இது அனைத்தும் வெற்று விளம்பரமே என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்த நிர்வாகிகள் தொடர்ந்து சீரிய முறையில் கழக பணியாற்றுவதாகவும் உறுதி. நீட் தேர்வில் 7.5% உள் இட ஒதுக்கீடு மூலம் மருத்துவ படிப்பிற்கு வாய்ப்பு பெற்ற மாணவி சேலம் மாவட்டம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். 7.5% உள் இட ஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுத்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு மாணவி நன்றி தெரிவித்தார். திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் நடந்த கிட்னி திருட்டில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து திருச்சியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்களை காப்பாற்ற துடிக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டனம் முழக்கம். ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, ஸ்டாலின் அரசே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, கிட்னி திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடு, திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடு, கிட்னி திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடு, கிட்னி திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு 2026 தேர்தலுக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் ஆட்சி அமைந்ததும் மிகப்பெரிய ஆப்பு காத்திருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி பேச்சு. திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்ததால் நடவடிக்கை எடுக்கவில்லையா எனவும் திமுக அரசை கண்டித்து திருச்சியில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கேள்வி. 2026 உங்களுக்கு எல்லாம் இருக்குடி, எங்க அண்ணன் வந்துருவாரு, எடப்பாடி என்ன வந்துருவாரு சொன்னார் பாருங்க. பெரிய ஆப்பு இருக்கு உங்களுக்கு எல்லாம். கிட்னிய திருடிட்டு 12 கோடி ரோல்ஸ் ராய் காரு உங்க கிட்னி எல்லாம் கொடுங்கன்னு கேட்டா ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண பேச்சாளர் பேசல, சாதாரண பேச்சாளர் பேசல,
சாதாரண மனுஷன் பேசல. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு உட்கார வச்சீங்களே, இவனுக்கு நல்லவனுங்க, யோக்கியமானவனுங்க, தங்கமானவனு ஓட்டு போட்டீங்களே, அவன் சொல்றான் என் 12 கோடியை எட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாரும் கிட்னி கொடுத்தா கூட ஈடு செய்ய முடியாதுன்றான். இவ்வளவு ஆணவம் இருக்கும். இந்த ஆணவ கொழுப்ப அடக்கணும்ன்றதான் எங்க அண்ணன் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. மக்களுக்காக பணியாற்ற வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் இடைத்தரகர்களை வைத்து தனது சொந்த மருத்துவமனையில் கிட்னி திருட்டில் ஈடுபட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி காட்டம். நெசவாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி திமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த திருட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் திருச்சியில் திமுக அரசை கண்டித்து நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி ஆவேசம். இங்கே மக்களுக்காக பணியாற்றுவதை விடுத்து கிட்னியை தன்னுடைய மருத்துவமனையில் புரோக்கர்களை வைத்து அவர் அங்கே அந்த அறுவை மாற்று சிகிச்சை செய்கிறார் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்திலே குமாரபாளையம், பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஏழை நெசவாளர்கள் அவர்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகளிருடைய கிட்னியும் 10 லட்சம் ரூபாய்க்கு பேசி அங்கே 5 லட்சம் ரூபாய் கொடுத்து மீதியை கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த சகோதரி டிவியில பேட்டி கொடுத்தார். அதன் காரணமாகத்தான் இந்த திருட்டு அம்பலப்பட்டிருக்கிறது. இதை கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொல்கத்தாவில் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறும் முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். புனரமைப்பு ஆண்டு எதிர்காலத்திற்கு மாற்றம் என்ற கருப்பொருளில் நடைபெறும் இம்மாநாட்டில் ஆபரேஷன் சிந்தூர், சீன எல்லை பாதுகாப்பு நிலவரம், காஷ்மீர் பாதுகாப்பு, சர்வதேச கடல் எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி 4 ஆண்டுகள் தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்தியதாக தேமுக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் புகழார். அவரது ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள், உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றதாகவும் பேச்சு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் வண்டல் மண் எடுப்பதற்கு அனுமதி வாங்கிய கும்பல் ஜேசிபி மூலம் செம்மண்ணை சுரண்டி கொள்ளையடித்து விற்பனை செய்யும் அவலம். மண் கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆதரவளிக்கும் வகையில் கண் துடைப்பிற்கு ஓராண்டு வாகனங்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நாடகம் ஆடுவதாக மக்கள் கடும் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் ஓரினச் சேர்க்கைக்கு உடன்படாத மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு திமுக எம்எல்ஏ மதியழகனின் நேர்முக உதவியாளர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். திமுக எம்எல்ஏவின் நேர்முக உதவியாளர் அதிகமான் உள்ளிட்ட 2 பிடிபட்ட நிலையில் தீய சக்தி திமுகவினரால் பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழல் உள்ளதாக மக்கள் அச்சம். கூப்பிட்டு அந்த மலைப்பகுதி போகும்போது ஆளுங்க இருந்தாங்க. அந்த ஆளுங்க இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, குந்தாலப்பள்ளி சந்தைக்கு மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு புதருக்கு கூப்பிட்டு போய் காலை தொந்தரவு செஞ்சாங்க. இது அஸ்லாம் அலிகான் அதிகமான். இது 28ஆம் தேதி நடந்தது, வெள்ளிக்கிழமை. கடந்த 29ஆம் தேதி புகார் அளித்தும் விடிய அரசின் ஏவல்துறை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் திமுகவினர் வலுக்கட்டாயமாக பணத்தை திணித்து புகாரை வாபஸ் வாங்க கூறியதாக குற்றச்சாட்டு. பாலியல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை ஆளும் அரசின் ஏவல்துறையாக மாறி காமுக திமுகவினரை காப்பாற்ற துடிப்பது சீர்கேட்டின் உச்சம் என மக்கள் கடும் கண்டனம். 4 மணிக்கு ஜேகே தாக்கா சொன்னாங்க. சொல்லிட்டு நீ தான் காலியா, இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆயிடும், அதனால நான் சொல்றேன் எழுதி கொடுத்துரு, எழுதி கொடுத்தா உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. எழுதி வாங்கிட்டு அவர் அப்போ நான் போய் பார்த்தது அஸ்லாம்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தாரு. அதெல்லாம் வெளியே வரும்போது அஸ்லாம்ன்றவங்க காசு எடுத்து ஜோக்கில் சொதுக்கினேன் 10,000 ரூபாய். நான் வேணான்னு சொன்னேன். அப்படியே கட்டைக்கு வச்சு சொதுக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேங்க. பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி இளைஞருக்கு நீதி கிடைக்க வேண்டி திமுக நிர்வாகிகளையும் கைது செய்ய கோரி கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதிமுக எம்எல்ஏ அசோக்குமார் தலைமையில் நள்ளிரவில் போராட்டம். பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்கும் தீய சக்தி திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம்.
அஸ்லாம் தான் செட்டில் பண்ணிக்கிறோம். 10,000 ரூபாய் கொடுத்து பாக்கெட்ல கொடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து வந்தான். அவன் வர்ற வரையும் அவனை கொடுக்குற வரையும் போகாதீங்க. மேல மரியாதை போச்சு சார். எனக்கு எப்படியா போச்சுங்க. நீ எங்களுக்கு வந்து பேரை போடுங்க. இல்ல போடுங்க. விட மாட்டேன். நீ யார் சொன்னாலும் விட மாட்டேன் சார். என்ன அண்ணா திமுக காரனா ஒரு நியாயம், திமுக ஒரு நியாயமா? நகர செயலாளர் சப்போர்ட் பண்ணீங்க இல்லன்னு சொல்ல. நகர செயலாளர் கூப்பிட பஞ்சாயத்து பண்ற அவசியம் என்னன்னு கேக்குறேன் நானு. அப்படி இருந்திருந்தா என்ன கேக்குறேன் சொல்றாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே வீட்டருகே இருந்த 14 வயது சிறுமியை தூக்கிச் சென்று 40 வயது நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். சிறுமிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டு சிறப்பான ஆட்சி நடைபெறுவதாக வசனம் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் காட்டமாக கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகக்குப்பம் பகுதியில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 23 வயதான மணிகண்டன் என்பவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. அப்பா ஸ்டாலின் அரசு அப்பாவி சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களை கண்டுகொள்ளாமல் விளம்பர மோகத்தில் மூட்டியுள்ளதாக பெற்றோர் ஆதங்கம். நெல்லை அருகே கராத்தே பயிற்சிக்கு வந்த மாணவிகளின் தாய்மார்களை மயக்கி பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றிய கொடூர கராத்தே மாஸ்டர் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் அரசின் அலங்கோல ஆட்சியால் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் சமூகத்தை சீரழிக்கும் நோக்கில் சாராயம் காய்ச்சிய நபர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து 5 லிட்டர் சாராயம் பறிமுதல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பலர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகும் திருந்தாத திமுக அரசு இன்னும் எத்தனை உயிர்களை பலிவாங்கப் போகிறது என மக்கள் ஆதங்கம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த ஷாலிமர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 7 கிலோ கஞ்சாவுடன் வடமாநில இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மத்திய சிறையில் அடிக்கடி கஞ்சா, மொபைல் போன் உள்ளிட்ட புழக்கம் அதிகரிப்பு. விடியா திமுக ஆட்சியில் சிறைச்சாலைகளில் கஞ்சா, செல்போன் உள்ளிட்டவை அடிக்கடி சிக்கும் நிலையில் அதிகாரிகளே இதற்கு உடந்தையாக உள்ளனரா எனவும் மக்கள் கேள்வி. திண்டுக்கல் ரயில் நிலையம் வந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட 4 கிலோ கஞ்சா சிக்கியது. கடந்த ஒரே வாரத்தில் அங்கு 3வது முறையாக போதைப் பொருட்கள் சிக்கிய நிலையில் விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கஞ்சா பொருட்களின் சந்தை மையமாக மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை முகப்பேரில் ஓஜி கஞ்சா கடத்திச் சென்ற 2 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் போதைப் பொருள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் தடுக்க வேண்டிய காவல்துறையினரோ கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. மத்திய அரசு புள்ளி விவரப்படி 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை தமிழ்நாடு 68,507 கோடி அந்நிய முதலீடு மட்டுமே பெற்று 5வது இடத்தில் உள்ளதாக அதிர்ச்சி தகவல். மகாராஷ்டிரா, கர்நாடகா முன்னிலையில் உள்ள நிலையில் தமிழ்நாடு முதலிடம் என திமுகவின் பிரச்சாரம் கற்பனையானது என பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே முன் விரோதத்தால் ஏற்பட்ட தகராறில் கொத்தனார் வெட்டி படுகொலை. தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. விருதுநகர் பர்மா காலனியில் தகராறில் ஈடுபட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட மூத்த மகனை மது போதையில் கத்தியால் குத்திக் கொன்ற தந்தை மற்றும் இளைய மகன் சிக்கினார். தீய சக்தி திமுக அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிக்கு அடிமையாக்கியுள்ளதாலேயே கொலை உள்ளிட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்து வர காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் புதுப்பட்டினம் பகுதியில் தலை சிதைந்த நிலையில் ஆட்டோ டிரைவர் வெட்டி படுகொலை. துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொலை சம்பவங்களால் அச்சத்தின் உச்சத்தில் மக்கள். சென்னையிலிருந்து காரைக்குடி சென்ற ஆம்னி பேருந்தில் 5.5 கோடி ரூபாய் ஹவாலா பணம் கடத்தல். நள்ளிரவில் மதுராந்தகம் அருகே பேருந்து சென்றபோது பறிமுதல் செய்த வருமான வரித்துறையினர் 2 பேரை பிடித்து தீவிர விசாரணை.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மது போதையில் அரசு பேருந்து ஓட்டுநர் உட்பட 4 பேரை பாட்டில், கற்கர் உள்ளிட்டவற்றால் கொடூரமாக தாக்கி ரீல்ஸ் வீடியோ எடுத்த இளைஞர்கள். ஸ்டாலின் அரசு மது விலக்கை அமல்படுத்தாமல் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதே இதுபோன்ற குற்றச் செயல்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உங்களுடன் முதல்வர் முகாம் தொடங்கி 56 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் மகளிர் உரிமை தொகைக்காக பெறப்பட்ட சுமார் 12 லட்சம் மனுக்களில் பல மனுக்களுக்கு இன்னும் சரிபார்ப்பு பணிகளே தொடங்கப்படாத அவலம். மனுக்களுக்கு தீர்வு காணாமல் வரும் 15ஆம் தேதி திட்டத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்காக கோடிக்கணக்கில் செலவு செய்து விளம்பரம் தேட விடிய அரசு திட்டமிட்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே தென்னந்தோப்புக்குள் கல்லால் அடித்து தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. 4 மணி நேரத்திற்கு பின் காணாமல் போன தலையை கண்டுபிடித்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொடூர குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் அவலம். தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய நிர்ணய சட்டத்தின் அடிப்படையில் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை சென்னை மாநகராட்சி இதுவரை அமல்படுத்தாததை கண்டித்து மாநகராட்சி தலைமை அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டம். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மீண்டும் பணி வழங்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. 21/19 நாங்கள் வந்தால் உங்களுக்கு நிரந்தர பணி செய்கிறேன், வேறு யார் செய்கிறாங்களோ நாங்கள் செய்வோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாலே போதும், நாங்கள் வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை. நீங்கள் எத்தனை நாள் சொல்கிறீங்களோ நாங்கள் அப்படி கூட இப்படியே உட்காந்துருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரு காதில் போல தெரியலன்னா என்ன இது இப்படி நாங்கள் எதுவுமே யாரும் சாப்பிடல. நாங்கள் 13 பேரும், நாங்கள் 13 பேர் உட்காந்து 2000 குடும்பம். எங்கள் 13 பேரை யோசிக்காதீங்க, 2000 குடும்பத்தை மனசில் வச்சு உடனடியே அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. அவர் மேலே பொய் வழக்கு போட்டுக்கிறாங்க. ஒன்று எங்களுக்கு அவராச்சும் பேசின்னு இருந்தார், அவரையும் பேச வேணான்னிட்டீங்க. எங்களுக்கே யாரும் பேசக்கூடாது, நாங்கள் அப்படின்னா இது பண்ணிட்டோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி 13 நாட்கள் போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்து சர்வாதிகார செயலில் ஈடுபட்ட ஸ்டாலின் அரசு இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்களை கைது செய்து அராஜகம். வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்த்ததாக பொய் விளம்பரம் செய்யும் விளம்பர மாடல் ஸ்டாலின் அடிப்படை சுகாதார ஊழியர்களுக்கு வஞ்சிப்பதற்கு தேர்தலில் தண்டனை வழங்கப்படும் என ஊழியர்கள் ஆதங்கம். வேலை இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம். வேலையே மாதம் பிடிங்கிட்டாங்களே, அந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். புருஷன் இல்லாத கஷ்டப்படுறோம். நாங்கள் புருஷன் செத்துக்காரு, எங்கள் வீட்டுக்காரு, நாங்கள் பசங்க வச்சுருக்க கஷ்டப்படுறோம். வீட்டு வாடகை கொடுக்க முடியல. இந்த வேலையெல்லாம் நாங்கள் போயிடுச்சுருந்தோம். அந்த வேலையை போயிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு அப்பப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1 மணிக்கு 12 மணிக்கு எடுத்து விடுறாங்க. சென்னை வியாசர்பாடியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் அதனை தடுப்பதற்கான எந்த முயற்சியையும் ஸ்டாலின் அரசு எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூரில் திமுக ஒன்றிய செயலாளர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனை. விடிய ஆட்சியில் அமைச்சர்களின் வீடுகள் மட்டுமின்றி திமுக நிர்வாகிகளின் வீடுகளிலும் நடைபெறும் சோதனைகளே உடன்பிறப்புகளின் லட்சணத்திற்கு சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேலும் 4 பேர் சிக்கியுள்ளனர். திமுகவினரிடம் அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஊழல் தலைவிரித்தாடும் என்பதற்கு மதுரை மாநகராட்சி முறைகேடே சாட்சி. திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவபுரத்தில் சுகாதார நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து கர்ப்பிணி பெண்கள் போராட்டம். திமுக ஆட்சியில் கர்ப்பிணி பெண்களையும் கூட போராடும் நிலைக்கு தள்ளியுள்ளதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே தனியார் பெட்ரோல் பங்கில் ஓசியில் பெட்ரோல் கேட்டும் மாதாந்திர மாமூல் கேட்டும் பங்க் ஊழியரை கடுமையாக தாக்கிய போதை ஆசாமியின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. விடியா திமுக ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் கேட்டு மிரட்டுவது போன்றவை அதிகரித்திருப்பதால் தொழில்களை நடத்தவே முடியவில்லை என தொழில் நிறுவன உரிமையாளர்கள் வேதனை.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியின் கை கால்களையும் கடித்து குதறியதோடு காதை கடித்து துண்டாக்கிய திருநாய். தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் திருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலினுக்கு சுய விளம்பர ஒரு கேடா என மக்கள் கடும் தாக்கு. சென்னை வடபழனி பேருந்து நிலையம் அருகே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தங்களின் கோரிக்கைகளை விடிய அரசு நிறைவேற்ற தவறினால் வெவ்வேறு வடிவங்களில் போராட்டம் தொடரும் எனவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் எச்சரிக்கை. 9 மாதங்களாக அரியர்ஸ் வழங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் ஒப்புக்கொண்டார். 4 தவணையில் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். கிட்டத்தட்ட 3 மாதம் முடிந்து 4வது மாதத்தை அடியெடுத்து வைக்கிறோம். இது வரைக்கும் ஒரு மாத அரியர்ஸ் கூட தரலை. இப்போ இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அதே போன்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் 1/4/2003 பிறகு பணிக்கு வந்த தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்குவோம் என்ற அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி இருக்குது. கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகள் போன பிறகும் இதுவரைக்கும் அதுக்கான எந்தவித தீர்வு என்பது ஏற்படலை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்று வட்டாரத்தில் காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையால் நோயாளிகள் பல மணி நேரம் காத்து கிடக்கும் அவலம். ஸ்டாலின் மாடல் அரசின் சுகாதாரத்துறை மருத்துவமனையின் புற நோயாளிகள் பிரிவில் 2 மருத்துவர்களை மட்டுமே சிகிச்சைக்கு அமர்த்தியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நிலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கோஷம். போர்க்கால அடிப்படையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என திமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். பெரம்பலூர் நகராட்சியின் 12வது வார்டு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வீட்டிற்குள் புகுந்ததை கண்டித்து திமுக கவுன்சிலரின் புகைப்படத்துடன் பொதுமக்கள் சாலை மறியல். அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்க இயலாத ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி இருந்து என்ன பயன் என மக்கள் கண்டனம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஜக்காம்பேட்டை பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குதல் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட கோரியும் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு வலியுறுத்தல். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்ய அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசு வெறும் கண் துடைப்பிற்காக குறைதீர் கூட்டங்களை நடத்துவதாக விவசாயிகள் வேதனை. மொத்தமா 4 வட்டத்துக்கு 3 மணி நேரம் தான். அப்போ இந்த விவசாயியுடைய கோரிக்கை இந்த கவர்மெண்ட் செவி சாய்க்கல. இது எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரே இடத்துல வைக்கப்பட்டு விவசாயிகளுக்குள்ள மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அந்த கவர்மெண்ட். அதுக்கு இந்த வட்டாட்சியர் இந்த கோட்டாட்சியர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. இந்த புகார்களை வாங்கி விசாரணை பண்ணுறதுக்கு தீர்வு காண்றதுக்கு முடியாத இதை டெலீட் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. இதை இப்போ இவ்வளோ விவசாயி நிற்கிறாங்க. இவ்வளோ விவசாயி மனு கொடுத்தாக்கா எத்தனை மணி நேரம் அங்கே பேசுறதுக்கு 4 மணி நேரம் ஆகிடும். அப்போது மற்ற விவசாயிகள் எப்படி மனு கொடுப்பாங்க? இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் சங்கம். அதாவது நெக்ஸ்ட் முறை அடுத்த மாதம் ஒவ்வொரு வட்டாட்சியாளரில் போயிட்டு கோட்டாட்சி அங்கே உட்காந்து அந்தந்த மனு அவங்க அங்கே தான் வாங்கணும். அப்போ தான் இது தீர்வு காணும். இதுக்கு ஒரு சரியான முடிவு கோட்டாட்சியர் எடுக்கலனாக்கா நெக்ஸ்ட் நீதிமன்றமோ இதுக்கு மாவட்ட ஆட்சியாளர் தலையிட்டு கண்டிப்பாக இது தலையிட்டு இவர் முடிவு கட்டணும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மனு வாங்கிட்டு இவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு, 100 முறை கொடுத்துருக்காரு மனு. இது வரைக்கும் எந்த விதமான ரிப்ளை இல்லை, ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட இல்லை. அப்புறம் எதுக்கு ஒரு கோட்ட ஆட்சியர், எதுக்கு வட்ட ஆட்சியர், எதுக்கு கட்டடம், எதுக்கு ஒரு 50 பேர் அங்கே அரசு ஊழியர்? நாங்கள் எத்தனை நாள் தான் நடக்கிறது? நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே யானை தாக்கி படுகாயமடைந்த நபருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர் இல்லாததால் பரிதாபமாக இளைஞர் உயிரிழந்ததாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் கைது. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா மினி கிளினிக்குகளை முறையாக பராமரிக்க திராணி இல்லாமல் மக்கள் உயிர் பலிக்கு காரணமாகும் மாரத்தான் அமைச்சர் மாசுவிற்கு அதை பற்றி விமர்சிப்பதற்கு துளியும் தகுதி இல்லை என மக்கள் கடும் விமர்சனம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சாலையில் சுற்றித் திரிந்த காளை மாடு முட்டி தள்ளியதில் காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதி. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக சாலைகளில் திரியும் கால்நடைகளை விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் கட்டுப்படுத்தாமல் அலட்சியமாக உள்ளதாக புகார்.
திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அரசு நகர்ப்புற துணை சுகாதார நிலையத்தில் 3 மாதங்களுக்கு மேல் காலாவதி தேதி இருக்கும் மருந்துகள் தீயிட்டு கொளுத்தப்பட்ட சம்பவம். தரமான சிகிச்சைகளையும் மருந்துகளையும் வழங்க திராணியற்ற விடியா அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு பதவியில் இருந்து என்ன பயன் என மக்கள் காட்டத்துடன் கேள்வி. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு ஆணை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த், ஜோய் மால்யா பக்ஷி அடங்கிய அமர்வு உத்தரவு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே குடிநீர் தேக்க தொட்டியில் சிறுநீர் கழித்தவர்களை கண்டித்த இளைஞருக்கு கத்தி குத்து. சமூக நீதி ஆட்சி என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இன்னும் எத்தனை வேங்கை வயல் சம்பவங்கள் அரங்கேறப் போகின்றனவோ என பொதுமக்கள் வேதனை. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கொப்பூர் சித்தேரி ஏரியில் மண் எடுப்பது குறித்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் விளக்கம் கேட்ட விஏஓ சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை திரும்பப் பெற வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விஏஓக்கள் தர்ணா போராட்டம். கேள்வி கேட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக விஏஓவை பணியிலிருந்து நீக்குவதுதான் மக்களுக்கான அரசா என கேள்வி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பள்ளிக்கு விடுமுறை அளித்து உங்களுடன் முதல்வர் முகாம் நடத்தியதால் பெற்றோர்கள் அதிருப்தி. மக்களின் குறைகளை தீர்த்து வைப்பதற்காக முகாம் என்று கூறும் நிலையில் செல்போனில் மூழ்கிய அதிகாரிகள்.